ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ரமண பகவானுடைய திருப்பெரும் கருணையினால் ரமண திருவிளையாடல் திரட்டு என்ற புத்தகத்திலிருந்து இன்று இன்னொரு திருவிளையாடல் பரமஹம்சர் என்ற தலைப்பிலே. பொதுவாக பகவான் தான் ஒரு ஞானி, முக்காலமும் உணர்ந்தவர் அப்படிங்கிற அந்த எண்ணமற்றவர், மனமில்லாதவர், ஆத்மஸ்வரூபி, தன்னை அறியாமல் தானாக நின்று செயலாற்றக்கூடிய ஒரு ஞானி என்றதுனால நடக்கக்கூடிய நிகழ்வுகளிலிருந்து பகவான் எந்த ஸ்திதியில் என்ன நிலையில் இருக்கார்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். நிறைய பேர் கூட எங்கிட்ட கேட்பா, ரமண மகரிஷி ஏதாவது அற்புதங்கள்லாம் செஞ்சுருக்காரா? நம்மளுடைய மனம், அகங்காரம் இதெல்லாம் அழித்து தன்னைத்தான் உணர்வதற்கான ஒரு வழிவகையை உண்டாக்குறார் இல்லையா? அதோட ஒரு சிறந்த அனுக்கிரகம், ஒரு மிராக்கிள், அற்புதம் என்ன இருக்க முடியும்? பெங்களூரில் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பக்தர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பரமஹம்சர் மாதிரி இப்போது இந்த காலத்தில் யாராவது ஒரு குரு நமக்கு வாய்க்க மாட்டாரா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்தது. அது ஒரு பிரார்த்தனையாகவே அவர் பண்ணிகிட்டே இருந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பரம பக்தர் அவர். சில காலமாக திருவண்ணாமலையில் ரமண மகரிஷின்னு ஒருத்தர் இருக்கார், மிக உன்னத ஸ்திதியில் இருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டார். இருந்தாலும் தரிசிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. காலம் நேரம் வரணும் இல்லையோ, நம்ம நினச்ச நேரத்தில் திருவண்ணாமலைக்கே போக முடியறதா, இல்லை ரமண மகரிஷி நமக்கு குருவா தெய்வமாக எல்லா விதத்திலையும் நமக்கு ஒரு திருவாக குருவாக உருப்பெற்று வருவார் நினச்சோமா? அந்தந்த நேரத்தில் அது நடக்கிறது. அதனால் அவர் தரிசிக்க விரும்பலை. ஏன்னா மகான்கள்ங்கிற போர்வையில் நிறைய பேர் இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது அவருக்கு, ஒரு சந்தேகம் இருந்தது. ராமகிருஷ்ணர் மாதிரி உண்மையான மகான்கள் இந்த காலத்தில் இல்லை அப்படின்னே அவர் நினச்சிட்டு இருந்தார். இருந்தாலும் பகவான் ஆட்கொண்ட பிறகு அதுலேருந்து தப்பிக்க முடியுமா? புலி வாய் இல்லையா அது? திரும்பி 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 ரமண மகரிஷியோடைய அந்த ஞாபகம் அவருக்கு வந்துட்டே இருக்கு. சரி, ஒரு தடவை போய் நேரில் பார்த்துட்டு வந்துடுவோம், அவர் தரிசனம் பண்ணுவோம் அப்படின்னு அங்கே அவர்கிட்ட பெங்களூரில் இருந்த ராமகிருஷ்ணருடைய திருவுருவ படத்து முன்னால் நின்று பிரார்த்தனை பண்ணார். குருதேவா, நீ தான் எனக்கு போகிற இடத்தோட உண்மையை காட்டி தரணும் அப்படிங்கிறார். உனக்கு சமமானவர் இந்த ரமண மகரிஷி அப்படின்னா எனக்கு அதை காட்டி கொடு அப்படின்னு வேண்டிட்டு திருவண்ணாமலை வந்துட்டார். வந்தவர் என்ன பண்ணார், 2 முழம் பூ வாங்கி வந்தார். பகவானை நமஸ்காரம் பண்ணார். அந்த பூவை பகவான் முன்னால் வச்சார். பகவான் இப்படி திரும்பி அந்த பூவை பார்த்து, பகவான் 2 முழம் பூவை சரியாக அப்படி அளக்கிற மாதிரி அளந்து ஒரு கத்தியை எடுத்து 2ஆக வெட்டித்து அந்த 2ஐயும் பக்கத்தில் இருந்த ஒரு அட்டண்டர்கிட்ட கொடுத்து, இதை அம்மா கோவில் கொடுத்துரும் அப்படின்னு ஒரு அந்த பூ துண்டை கொடுத்துட்டார். இன்னொரு பூச்சரம் இருக்குது, இந்த 2ஆக பிரித்ததில். அதை பகவான் சொல்லிட்டு, இன்னொன்று இங்கே இருக்கிற ராமகிருஷ்ணர் ஃபோட்டோவுக்கு போடு. அவ்வளோதான், சிலிர்த்து போயிட்டார் அந்த மனுஷன். அவருடைய பிரார்த்தனை என்ன? நீ காட்டி கொடு. ரமண மகரிஷி ராமகிருஷ்ணருக்கு சமமா அப்படிங்கிறத பகவானே நீயே காட்டி கொடு. யாரை? ராமகிருஷ்ணர் பரமஹம்சரை வேண்டின்றார். இங்கே பகவான் ராமகிருஷ்ணர் படத்துக்கு போடு அப்படிங்கிறார். இது என்ன சொல்கிறது?
பகவானுடைய அந்த மகிமையை, ஒரு சம்பவமும் பகவான் யார், பகவானுடைய அந்த போதனை என்ன, நாம் என்ன ஃபாலோ பண்ணணும், எல்லாம் நமக்கு வரும். தொடர்ந்து சிந்திப்போம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.